வேர்ல்ட் நோ டொபாக்கோ டேயை முன்னிட்டு அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கக்கூடிய புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு புற்றுநோயியல் மூத்த நிபுணர் டாக்டர் பிரசாத் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கூட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உலக சுகாதார அமைப்பு இந்த இயர்ல ஒரு தீம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இந்த புகையிலை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்கல்ல, அவங்கள அதிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியா தான் இந்த தீம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம லங் கேன்சர் பத்தியும் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ நுரையீரல் புற்றுநோய் அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்துட்டு தான் இருக்கு. இப்போ நுரையீரல் புற்றுநோய் தவிர புகையிலை சாப்பிட்றதுனாலயோ இல்லை புகையிலை மற்ற வழிகளில் உட்கொள்றதுனாலயோ என்னென்ன மாதிரியான கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? ஸோ இந்த புகையிலைங்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்று ஸ்மோக் டொபாக்கோஸ், அதாவது இந்த சிகரெட்டு, பீடி, சுருட்டு இந்த மாதிரியான புகையினால வரக்கூடியது. ஸ்மோக் லங்குள்ளே போய் நுரையீரலில் அது புற்றுநோயா இல்லாட்டி புற்றுநோய் இல்லாத பல மற்ற நோய்களையும் உருவாக்குது. இன்னொரு வகை இந்த பான் மசாலா, குட்கா, பாக்கு இந்த மாதிரி இதை சிலர் என்ன பண்ணுவாங்க, நாக்கு கட்டியில் வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரைவர்ஸ் பார்த்தோம்னா, எனக்கு அது போட்டால் தான் சார் தூக்கம் வராமல் நான் வண்டி ஓட்ட முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி அதை வாயிலேயே வச்சிருக்க வேண்டியது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புகையிலை ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ ஒரு நாளைக்கு ஒரே இடத்துல வச்சிருக்கும் போது அது ஒரு நாள் பழக்கமாக இல்லாமல் பல வருட பழக்கமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எந்த இடத்துல அந்த புகையிலை தாக்கம் ஏற்படுதோ அந்த இடத்துல உள்ள செல்களில் மரபணு மாற்றம் ஏற்படுது. அந்த மரபணு மாற்றம் ஏற்படும் போது அந்த இடத்துல உள்ள செல்கள் எல்லாமே நார்மல் செல்ல இருந்து கேன்சர் செல்ல உருமாறுது. அது உருமாறும் போது அந்த இடத்துல கேன்சர் கட்டியா உருவாகி மற்ற இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான சிரமங்கள் புகையிலை சார்ந்த பொருட்கள், டொபாக்கோ சார்ந்த பொருட்கள், அது மட்டும் இல்லாம டொபாக்கோ மட்டுமே இந்த வாய் கழுத்து புற்றுநோய்கள் இதுக்கு ஒரு 95% காரணமா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கலர்ட் ஐட்டம்ஸ், இந்த ஸ்பைசஸ் சொல்றோம். ஆனா சிகப்பு கலரா வீட்டுல அந்த மாதிரியான சிக்கன் செய்ய முடியுதா? ஏதாவது ஒரு கலரிங் ஏஜென்ட் ஏதாவது ஆட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான மற்ற ஃபுட் அடல்ட்ரன்ஸ், ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. மூணாவதா இந்த வாய் புற்றுநோய் இதெல்லாமே ஆல்கஹால் எடுக்கிறதுனாலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டொபாக்கோ, புகையிலை, இந்த ஃபுட் அடல்ட்ரன்ஸ், மற்ற வகையான தாது பொருட்கள், கெமிக்கல்ஸ், ஆல்கஹால், இது 3 தான் இந்த வாய் கழுத்து புற்றுநோய் இந்த மாதிரியான இடங்கள்ல வரக்கூடியதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு இந்த சிகரெட், ஸ்மோக் டொபாக்கோஸ், ஸோ இந்த மாதிரியான தாது பொருட்கள்னால இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வருது. ஓகே டாக்டர். இப்போ பற்கள் மற்றும் ஈறுகளில் இந்த நிக்கோட்டின் படிஞ்சதுன்னா அதனால வாய் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிக்கோட்டின் படிகிறதுனால புற்றுநோய் வராது. பட் நிக்கோட்டின் இந்த மாதிரி சிகரெட்டோ இல்லாட்டி இந்த புகையிலை பழக்கம் உள்ளவங்களுக்கு ரொம்ப வருஷம் யூஸ் பண்றதுனால ஏற்படக்கூடிய அந்த டெபாசிட்ஸ். ஸோ அந்த டெபாசிட்ஸ் என்ன ஆகும்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த டென்டல் ஹைஜீன், அதாவது அந்த வாய் பகுதியெல்லாம் சுத்தமா இல்லாம இருக்கும். என்னதான் நீங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கிளீன் பண்ணாலும் ப்ரெஷ் வச்சு பண்ணா போகாது. ஸோ அந்த கரை அப்படியே இருக்கும். ஸோ அந்த கரையில கிருமிகள் இருக்கலாம், மற்ற வகையான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அந்த இடமே இட் பிகம்ஸ் அ அன்ஹைஜீனிக் டிஷ்யூ, அன்ஹெல்தி டிஷ்யூ. அந்த மாதிரியான ஹெல்தி டிஷ்யூஸ் இல்லாத சமயத்துல அந்த இடத்துல உடம்புனுடைய எதிர்ப்பு சக்தியும் குறையும். இதோட சேர்த்து இவங்க இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க அதை நிப்பாட்டவும் மாட்டாங்க, ரொம்ப நாள் அதை எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதனால இந்த கேன்சர் உண்டாக்கக்கூடிய பொருட்களையும் கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏற்கனவே எடுத்த பழக்கத்தினால அந்த டிஷ்யூ ரொம்ப அன்ஹெல்தியா இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல கேன்சர் இல்லாட்டி கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்குது. ஓகே டாக்டர். இப்போ பெண்கள் புகைப்பிடிக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் அவங்களுக்கு அதிகமா ஏற்படுது? ஸோ பெண்களும் ஆண்களும் நிகழ்தான். ஸோ எக்ஸ்ட்ராவா சிகரெட் பிடிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா பாதிப்பு இல்லை. ஆண்களுக்கெல்லாம் இவ்வளோ வருஷமா என்னென்னலாம் பிரச்சனைகள் வந்ததோ அதையே பெண்கள் தனக்கே அதை கொண்டு வந்துக்கிறாங்க. ரெண்டாவது தாய்மை எனப்படுவது அது ஒரு ஒரு பெண்களுக்கே உரித்தான ஒரு சிறப்பு அம்சம். ஸோ சிகரெட் பிடிக்கிறதுனால இந்த ஏர்லி அபார்ஷன்ஸ், கருத்தரிக்காம தள்ளி போறது, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், இந்த மாதிரியான தாய்மை சார்ந்த பிரச்சனைகளும் நிறையவே இருக்குது. ஸோ பெண்கள் சிகரெட் பிடிக்கிறதுனால கேன்சருக்கும் ஆளாகிறாங்க. கேன்சர் அல்லாத மற்ற பிரச்சனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ப்ராப்ளம், முந்தி ஒரு 20 வருஷம் முந்தி சிகரெட் பிடிச்சதுனால ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 20 வருஷமா இப்போ லேடிஸும் கொஞ்சம் அந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு வர்றாங்க. இப்போ மேலை நாடுகளில் உள்ளக்கூடிய அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஊர்லேயும் பார்க்க முடியுது. தமிழ்நாடு ரொம்ப கன்சர்வேட்டிவ் பிளேஸ், ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய இடம்.
இருந்தாலும் இப்போ சென்னைன்னு பார்க்கும்போது வெளியூர்லேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க, நம்ம பிள்ளைங்க வெளிய இடத்துல போய் வேலை பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சஸ் ஏற்படும் போது இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகும் போது பிரச்சனைகள் ஆண் பெண்ணுன்னு பாராமல் இரு பிரிவினருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகள். ஓகே டாக்டர். இப்ப நம்ம புகைப்பிடிக்கிறத விட்டுட்டோம்னா, நமக்கு சராசரி குணமாகக்கூடிய டைம் எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அது? புகைப்பிடிக்கிறத விட்டுட்டோனான்றதை விட புகைப்பிடிக்காம இருக்கிறது நல்லது. அதுதான் ஃபர்ஸ்ட். ம். நான் கொஞ்சமா விஷத்த ஒரு ஒரு 10 வருஷம் மட்டும் சாப்பிட்டேன், எனக்கு சரியாயிடுமா டாக்டர்ன்ற மாதிரி இருக்கவும் கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் தி பெஸ்ட் அட்வைஸ் வுட் பி சிகரெட் பழக்கம் இல்லாமல் இருக்கணும். ஸோ இல்லை சார் நான் 10 வருஷமா படிச்சிருந்தேன், இன்னையிலேருந்து விடுங்க. இன்னையிலேருந்து விட்டா அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு அந்த புகைப்பிடித்தனுடைய இஃபெக்ட் இருக்கும். ஏன்னா அந்த நார்மல் டிஷ்யூஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகணும். ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம உடம்பு சும்மா பிளாஸ்டிக் மாதிரி கிடையாது, டேமேஜ் ஆன பாட்டை எடுத்து போட்டு புது பாட்டை எடுத்து வைக்கிற மாதிரி. நம்மளுடைய மரபணு மாற்றங்கள் அது கேன்சருக்கான வழியில போகாம அதை திரும்ப பழையபடி நல்லபடிக்கு கொண்டு வரதுக்கே நம்ம உடம்புல டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் லைனே வந்து மோர் தென் அபவுட் 10 to 15 இயர்ஸ். அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் உள்ள ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. 50 வயசுல ஒருத்தருக்கு புகைப்பிடிக்கிறத நிப்பாட்டினார்னா 65 வயசு 70 வயசுக்கு மேலே தான் அவர் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகும். ஆனால் அந்த வயசுனால ஏற்படக்கூடிய மற்ற ப்ராப்ளம்ஸ், இப்போ சாப்பாடுனால இல்லை கொலஸ்ட்ரால்னால இல்லை வேற பழக்க வழக்கங்கள்னால ஸ்ட்ரெஸ்ஸு, there are so many other factors. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்களால் என்ன ஆகும்னா வந்து சிகரெட் பிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ரிஸ்க் குறைஞ்சாலும் வயசுனாலையும் மற்ற ஃபேக்டர்ஸ்னாலையும் ஏற்படக்கூடிய ரிஸ்க்னால இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே தான் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ நீங்க புகைப்பிடிக்கிறத நம்ம வந்து இப்போ விட்டா கூட 10-15 வருஷத்துக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ புகைப்பிடிக்கிறத நம்ம எப்படி விடுறது? அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல புகைப்பிடிக்கிறதுக்கு தேவை தன்னம்பிக்கை, மன அடக்கம், மோட்டிவேஷன். நான் இன்னையிலேருந்து சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்ற ஒரு 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 மனதிடம் வேணும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க, 10 தடவை சிகரெட் பிடிக்கிறத விட்டவங்க. அவங்க விடவே இல்லை, சிகரெட் பிடிச்சு திரும்ப அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. புகைப்பிடிக்கிறத விடுறதுக்கு முதல்ல தேவையானது மன அடக்கம். சிகரெட் பிடிக்கிறத நிப்பாட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு உணர்வு தனக்குள்ளே வரணும். இரண்டாவது, அதை கன்சிஸ்டண்ட்டாக கடைப்பிடிக்கணும். ஒரு 10 நாள் சிகரெட் பிடிக்காமல் இருந்தேன், 11ஆவது நாள் அந்த தன்னடக்கம் போயிடுச்சு, மனக்கட்டுப்பாடு போயிடுச்சுன்னு போயிடக்கூடாது. ஸோ கண்டினியூஸாக நான் பிடிக்கக்கூடாதுன்னா இனி வாழ்க்கைக்கும் சிகரெட் தொடவே கூடாதுன்ற ஒரு மனக்கட்டுப்பாடு ஒன்று தேவை. ஸோ 90% ஆஃப் த டைம் மோட்டிவேஷன் இருந்தாலே போதும். ரெண்டாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட் பிடிக்கிறது தனியாக போய் பிடிக்க மாட்டாங்க, நண்பர்களோட போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நண்பர்களுடைய அந்த மோட்டிவேஷன் ஷுட் ஆல்சோ பி எக்ஸ்டெண்டட் டுவர்ட்ஸ் தி ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆஸ் வெல். அவங்களும் சிகரெட் பிடிக்கக்கூடாது, இவரையும் தூண்டி விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் ரெண்டாவதாக இருக்கணும். நான் என்ன பண்ணாலும் என்னால் கட்டுப்படுத்த முடியல சார், நான் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஹேபிட் திரும்ப அடிக்ட் ஆகிடுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஊரில் உள்ள வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சைக்கியாட்ரிஸ்ட், தேர் ஆர் லாட் ஆஃப் டி அடிக்ஷன் சென்டர்ஸ். ஸோ அவங்ககிட்ட இதெல்லாமே வந்து அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் தான், இதுக்காக அட்மிஷன் ஆகணும் இல்லை வேறு மாதிரியான ஒன்றுமே கிடையாது. அவுட் பேஷண்ட்டாகவே அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க மூலமாக இந்த டி அடிக்ஷன் மெடிகேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கும் போது இந்த சிகரெட் பிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காது, சிகரெட் பிடிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் ஒரு உந்துதல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அன்னெசரி மோட்டிவேஷன்ஸ் இருக்கவே இருக்காது. ரெண்டாவது, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரியான மெடிகேஷன்ஸ் மூலமாக இந்த சிகரெட் பிடிக்கிறதுல பழக்கத்துலேருந்து அறவே வெளியே வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜ்ட் அப்ரோச் படிப்படியாக பேஷண்ட்டும் தனக்குள்ளே உணரணும், பேஷண்ட்டுக்கு உதவியாக அவங்களோட என்விரான்மெண்ட்டும் இருக்கணும். இதையும் மீறி ஒரு மெடிக்கல் ஹெல்ப் தேவை அப்படின்னா அதுக்குரிய மெடிக்கல் சென்டர்ஸும் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ நமக்கு வந்து தொடர்ச்சியாக ஒருத்தவங்க இருமிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா எந்த டைமில் அவங்களுக்கு வந்து உடனே நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு எந்த டைமில் நீங்கள் சொல்லுவீங்க? அந்த இருமல் வந்து எப்போ வந்து டேஞ்சரஸாக மாறுது? டேஞ்சரஸ் ஏன் இரும்புறோம்? மூச்சோட இயற்கையில் பார்த்தோம்னா நம்ம மூச்சு குழாயில் ஏதாவது ஒரு சிரமமோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இருந்தால் அதை இருமலாக வெளிப்படுத்துகிறோம். ஸோ எப்போ நிப்பாட்டணுன்றதை விட எப்போ இந்த மாதிரி இருமல் வருதோ, அதுவும் தொடர்ச்சியாக வருதோ, அந்த சமயமே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ஸோ உடனே போய் மருத்துவரை அணுகணும். இது சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு முக்கியமாக என்னென்னா கேன்சர் மட்டும் வராது, கேன்சர் சம்மந்தப்பட்ட பல நோய்கள் இருக்குது, கேன்சர் இல்லாத நோய்களும் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராங்கைட்டிஸ், ஸ்மோக்கர்ஸ் டிசீஸ்னே சொல்லுவோம், இருமிக்கிட்டே இருப்பாங்க, க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இப்போ அவங்களுக்கு அந்த புகையினால் அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த
சளி வெளியே வர்றது, இந்த மாதிரியான நார்மல் ப்ராசஸ் எதுவுமே நடக்காமல் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், லங்ஸில் இன்ஃபெக்ஷன் வரும். இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும். சில சமயங்களில் bronchiectasis-னு ஒரு நோய் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பலவிதப்பட்ட நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே ஸ்மோக் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள்ல வருது. ஸோ இருமல் இருக்கு அப்படின்னா ஸ்மோக் பண்ணுறது முதல்ல நிப்பாட்டணும். டாக்டரை போய் பார்க்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை கேட்கணும். மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறணும். அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் நல்லாயிட்டேனே, நான் திரும்பவும் சிகரெட் பிடிக்கின்ற பழக்கத்துக்கு போகவே கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒழுக்கமான நடவடிக்கைகள் இருந்தாலே இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் சௌகரியமாக இருக்கலாம். ஓகே. இப்போ நான் தொடர்ச்சியா வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன். எப்பயாவது ஒரு நாள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எப்பயாவது ஒரு நாள் எடுக்கும்போது வரக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன இருக்கு? எப்பயாவது ஒரு நாள் நான் கொஞ்சமாக விஷம் எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ கூடாது. பட் இயற்கையில் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், உடல் உபாதைகள் வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போகிறேன், ஃப்ரீயாக இருக்கேன்றதை விட சிகரெட் பிடிக்காம இருந்து பழகி பார்த்தோமே, அது பழகி பார்த்தோம்னா நல்லா இருக்குமே. டாக்டர், நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, என்னைக்காவது ஒரு நாள் சிகரெட் குடிச்சா பாதிப்பு வருமா அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட்ல கேட்டிருந்தேன். இப்போ சிகரெட்ஸ் இருக்கு. இப்போ சிகரெட்ஸ்ன்றது நம்ம மார்க்கெட்ல பெரும்பாலும் வந்துருச்சு. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேப்பிங்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது பாதிப்புகள் வந்து அதிகமாகுதா, இல்ல நார்மல் சிகரெட்டுக்கும் இந்த சிகரெட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருக்கு? சிகரெட் இருக்கவே கூடாது, அந்த பழக்கமே இருக்கக்கூடாது. இந்த சிகரெட்ஸ்ன்றது வந்து இந்த டி அடிக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வகையான ஒரு வைத்திய முறை. ஓகே ஓகே. ஸோ சிகரெட்ஸ்ன்னு வந்து வைத்திய முறைன்னு ஆரம்பிச்சது நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. அதாவது சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு வந்து அந்த சிகரெட்டில் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அரௌண்ட் நிக்கோட்டின் மட்டும் இல்லாமல் மற்ற தாது பொருட்களும் புகையினால உள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள்ன்றதுனால கேன்சர் மாதிரி பிரச்சனைகள் வருது. இந்த சிகரெட்ஸில் இந்த நிக்கோட்டின்றது மட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து நிக்கோட்டின் வில் ரீப்ளேஸ் இந்த சிகரெட். அவங்களுக்கு அந்த சிகரெட் பிடிக்கணுன்ற அந்த ஒரு உந்துதலோ அந்த ஒரு மோட்டிவேஷன், இந்த ஸ்டிமுலேஷன் இல்லாமல் அதை வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கும். இப்போ என்ன ஆகுது, இந்த வேப்பிங், இந்த மாதிரியான ஒரு ஹுக்கா, இந்த மாதிரியான புது புது வகைகளாக ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்னென்னா, ஒரு கறி வேப்பிங்கிறது இதெல்லாமே வந்து இந்த சார்கோலில், நல்லா ஹீட் பண்ண சார்கோலில் சில சமயங்களில் டொபாக்கோவும் ஆட் பண்ணுறாங்க, டொபாக்கோ இல்லாமல் ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் கறியிலேருந்து வரக்கூடிய புகை அது நல்லதா? கிடையவே கிடையாது. ஸோ அந்த புகை என்ன ஆகுது, அது ஒரு ஒரு பாய்லிங் வாட்டர்லேயோ ஒரு வாட்டர் மீடியம் மூலமாக அதை வந்து இன்ஹேல் பண்ணும்போது அது தாது பொருட்களாக மாறுது. ஸோ அந்த தாது பொருட்களாக மாறி அது ஒரு புகையாக வெளியே வருது. சில சமயங்களில் நிறைய இடங்கள்ல அந்த ஹுக்கா, அந்த ஃப்ளேவர்டு ஹுக்கா அதெல்லாம் நிறையா பார்க்குறோம். ஜென்ரலாக இந்த மாதிரியான அனாவசியமான இயற்கைக்கு மாறான இதை வந்து ஃபாலோ பண்ணுறது தவிர்த்தலே நல்லது. இரண்டாவது, இந்த மாதிரியான கறியிலேருந்து வரக்கூடிய புகை அதில் வந்து நிறைய தாது பொருட்கள் இருக்கும். எந்த தாது பொருட்கள் என்ன பிரச்சனையை உண்டாக்கும்ன்றது நமக்கு தெரியாது. அப்படி என்னன்னே தெரியாமல் தேவையில்லாமல் அடுத்தவன் பண்ணான்ட்டு நானும் பண்ணுறேன்ட்டு பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான வித்தியாசமான இன்டர்வென்ஷன்ஸ்க்கு போகாமல் இருக்கிறதே நல்லது. முக்கியமான பிரச்சனை சில சமயங்களில் அந்த ஒரே பைப்போ இல்லை அந்த ஒரே ஹுக்கால உள்ள அந்த ஒரே அந்த பாத்திரமோ இல்லை இதுவாக தான் இருக்கும். அதுதான் எல்லாருமே வந்து எல்லார்ட்டையும் அதை ஷேர் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு லங் ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் டிபியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே தெரியாமல் இருக்கலாம். ஒருத்தருக்கு டிபி இருக்கும்போது அதுலேயே புகையை இழுத்து மறுபடியும் அதுலேயே எக்ஸ்ஹேல் பண்ணும்போது அன்னெசரியாக அது தேவையில்லாமல் மற்றவங்களுக்கும் பாதிக்குது. ஸோ டிபின்னு மட்டும் இல்லை, பல வகையான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். கோவிடப்போ எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு இருந்தோம். வைரஸ் தான், சிம்பிள், மாஸ்க் போட்டதுனால ப்ரிவெண்ட் பண்ணோம். ஆனால் இந்த ஹுக்கான்றது வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணதையே அந்த வெறும் அந்த கேப்பை மட்டும் மாற்றிட்டு எல்லாரும் யூஸ் பண்ணுறது வந்து தவிர்க்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாமே வந்து சிகரெட்டுன்னு இல்லை, மற்ற நுரையீரல் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதும் இந்த மாதிரியான இதை அவாய்ட் பண்ணுறதுனால தவிர்க்கலாம். ஓகே டாக்டர், இப்போ கிராமங்கள்ல வந்து இப்போ வரைக்குமே வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான்வெஜ் கன்சியூம் பண்ண பிறகு இந்த வெத்தலை பாக்கு போடுவாங்க. ஆமாம், ஓகேங்களா. அது எதுக்காக அப்படின்னா, அது வந்து ஒரு டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இப்போ இந்த புகைப்பிடிப்பவங்களும் கூட ஸ்மோக் பண்றது வந்து செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? அது எப்படி? அறவே தவறு. வெத்தலை தான் வந்து அந்த செரிமானத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அது ஒரு இந்த சித்த வைத்தியம் அல்ல அந்த ஆயுர்வேத வைத்தியம் இல்லை, அது நிறையவே யூஸ் பண்ணக்கூடியது. அது பாக்கோட சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு அடிக்ஷனாக மாறுது. ஸோ பாக்கு இல்லாமல் வெறும் வெத்தலைங்கிறது வந்து இட் இஸ் அ சிம்பிள் திங், அதை எடுத்துக்கலாம் நம்ம. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்வீட் பீடாக பார்த்தோம்னாலே அந்த கலராக உருண்டையாக நிறையா போடுவாங்க.
அது என்னன்னே நமக்கு தெரியாது. அது எந்த கலர், எங்கேருந்து வந்துச்சு, யார் தயாரிச்சா, எப்படி அது அந்த ரெடி பண்றாங்க, யாருக்குமே தெரியாது. பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு, டேஸ்ட் பண்றதுக்கு இனிப்பா இருக்கு. ஆனா அது சரியான பொருளா? தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஸோ வெறும் வெத்தலைய வந்து நம்மளா இன்னொரு ஒரு கலர்டு ஆர்ட்டிஃபிஷியல் ஐட்டம்ஸு, ஒரு ஃபுட் கிரேட் ப்ராடக்ட்ஸோ இல்லாட்டி அது அடல்ட்ரன்ஸோ என்னன்னு தெரியாம அடிஷ்னல் தேவையில்லாத பொருட்களை சேர்த்து அதை பீடான்னு எடுத்துக்கிறோம், இல்லை வெத்தலை பாக்கு இதுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் தவிர்த்தல் நல்லது. சிகரெட் பிடிச்சா எனக்கு செரிமானம் ஆகும், அது ரொம்பவே தவறான ஒரு ஒரு மூட நம்பிக்கைன்னே சொல்லலாம். சிகரெட் பிடிக்கிறதுக்கும் டைஜஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்தால் அதை குடைப்பிடிக்கலாம். இல்லை டைஜஷன் ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் உள்ள டாக்டர் போய் பார்த்து அதுக்குரிய என்ன வைத்தியமோ இல்லை அதுக்குரிய என்ன நிவாரணமோ அதை செஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி பண்ணாம நம்ம ஸ்மோக்கிங் பக்கம் போகாம இருக்கிறது ஆமா, எவ்வளோ ஆமா. பெட்டர்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ ஒரு சிலர் வந்து எப்படி அப்படின்னா அந்த ஸ்மோக்கிங் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட ஒர்க் விஷயத்துல வந்து இந்த ஸ்மோக் எமிட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க வேலை இருப்பாங்க. பார்க்கக்கூடியவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தானாவே நீங்க வந்து இந்த மாதிரியான ஸ்கிரீன் அப் டெஸ்ட் எல்லாம் நீங்க வந்து பரிந்துரைக்கிறீங்களா? அப்படின்னா என்னென்ன டெஸ்ட்லாம் வந்து நீங்க பரிந்துரைப்பீங்க? முந்தி காலங்களில் வந்து இந்த 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 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வந்தப்ப அந்த சமயத்தில் தான் இந்த புகை அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக் எமிட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா லங் கேன்சர் ஆரம்பித்ததும் அந்த 1700களில் வரக்கூடிய ஆண்டுகளுக்கு பிறகு தான், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் லங் கேன்சர் ரொம்பவே ஜாஸ்தியாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்மோக் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம். ஒன்று, வேலை நிமித்தமாக அவங்க அந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்மோக்லேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு உரிய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்வலாக அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே சேஃப்டி மெஷர்ஸ்க்காக கொடுப்பாங்க. இரண்டாவது, இந்த பிரேக் எடுக்கும்போது அவங்க போய் சிகரெட் பிடிச்சிட்டு வர்றது. ஏற்கனவே வேலை பார்க்குறதே ஒரு 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 ஹசார்டஸ் என்விரான்மெண்ட்லன்னு இருக்கும்போது தேவையில்லாமல் நடுவில் ஒரு பிரேக்கில் நான் சிகரெட் பிடிச்சிட்டு வரேன், இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறேங்கிறதெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் குறையுது. இப்போ சிம்பிளாக பார்க்கணும்னா இந்த ஆஸ்பெஸ்டாஸ் இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு 30 வருஷம் இல்லை 20 வருஷம் ஆஸ்பெஸ்டாஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்தா அவங்களுக்கு ஆஸ்பெஸ்டோசிஸ் அப்படின்ற கூடிய ஒரு நுரையீரல் பிரச்சனைகள் வருது. அதுவே கேன்சர் உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்குது. யூஎஸில் ஆஸ்பெஸ்டாஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்தீங்கன்னா கேன்சர் வரும்னே நிறைய ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிச்சு அதை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான பர்சன்ஸுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இயர்ஸ், இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்கள தே ஆர் மூவ் டு அ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி ஆர் இன்னொரு ஒரு அந்த புகை இல்லாத ஒரு 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 வேலையாக்கும் அவங்கள மாற்றம் செஞ்சுருவாங்க. மூணாவதா, அந்த மாதிரியான எக்ஸ்போஷர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை, இப்போ நம்ம ஊர்லேயும் அது கைட்லைன்ஸாகவே அது வந்துருச்சு, ஹெவி ஸ்மோக்கர்ஸாக இருந்தால், அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு 2 சிகரெட்டோ இல்லை 3 சிகரெட்டோ ஒரு பாக்கெட்டோ பிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் 10லிருந்து 15 வருடம் இந்த பழக்கம் இருந்திருந்தால் வருஷத்துக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேன்னு ஒன்று இருக்குது. இந்த கையில் மருந்து ஏற்றியோ எதுவுமே பண்ணாமல் வெறும்னா இந்த நுரையீரலில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு லோ டோஸ் சிடி ஸ்கேன் ஆஃப் தி தோராக்ஸ் ஆர் த செஸ்ட். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே, இப்போ நம்ம ஊரில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இதுவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட் செய்யும்போது கேன்சராக இருந்தால் அது ஆரம்ப நிலை, கேன்சரை குணமாக்கக்கூடியது வந்து ஆரம்ப நிலையில் மட்டும்தான் முடியும். ஸோ ஸ்டேஜ் 1 லங் கேன்சராக இருந்தால் கூட இந்த மாதிரியான ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி, ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸுக்கு ஸ்கேன் மூலமாக ஆரம்ப நிலையிலேயே இது என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்குரிய வைத்தியம் என்னவோ அதை சரியான முறையில் செஞ்சு அவங்கள குணமாக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ ஒரு மிடில் ஏஜ் பர்சனுக்கு லங் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட அந்த இயல்பான வாழ்க்கைக்கு எப்போ வந்து அவங்க போக முடியும்? மிடில் ஏஜ் பர்சனுக்கு கேன்சர்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அது எந்த ஸ்டேஜ்ன்றதை பொறுத்து தான் அதுக்குரிய வைத்திய முறைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேஜ் 1ஆக இருந்தால் அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு வேறு ஏதாவது உடல் பிரச்சனைகள்னாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னாலையோ சர்ஜரி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் 1 கேன் ஆல்சோ பி ட்ரீட்டட் பை ரேடியேஷன் தெரப்பி, ஹை டோஸ் ரேடியேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு மூலமாக இந்த ஸ்டேஜ் 1 அறவே குணப்படுத்த முடியும். சர்ஜரி பண்ணுறதுக்கு ஈக்குவலான ரிசல்ட்ஸ் கதிர்வீச்சிலையும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது ஸ்டேஜ் 2 அப்படின்னு போச்சு அப்படின்னா அகெயின் சர்ஜரி பண்ணலாம், இல்லை ரேடியேஷன் கொடுக்கலாம், பட் இதோடு சேர்த்து கீமோதெரப்பியும் கொடுக்க வேண்டியதாக அமையும். ஸ்டேஜ் 3 ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேயே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது, A, 3A, 3B, 3C. ஸோ 3A அப்படின்ற பட்சத்தில் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ரேடியேஷன் கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஸ்டேஜ் 3B இல்லை ஸ்டேஜ் 3C ஆக இருந்தால் அவங்களுக்கு ரேடியேஷன் கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி அப்படின்ற மெடிகேஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸ்டேஜ் 4ஆக இருந்தால் ஒரு இடத்துல இருந்து நோய்
பல இடங்களுக்கு பரவுனது தான் ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியாது, ரேடியேஷன் கொடுத்து குணமாக்க முடியாது, கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி இல்லை இம்யூனோதெரப்பி இந்த மாதிரியான வைத்திய முறைகள் செஞ்சு தான் அவங்களுக்கு வைத்தியம் பண்ண முடியும். இப்போ அவங்க எந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன வைத்தியம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான கேன்சர் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸ், ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரி பண்ணியிருக்கோம், ஒரு லங்ஸையே எடுக்க வேண்டிய நிலைமையாக இருந்தால் வச்சுக்கோங்க, மித்தம் இருக்கிறது ஒரு லங்கு தான். ஸோ அந்த ஒரு லங்கை வச்சு ஒரு ஒரு 35-40 வயசு உள்ள ஒருவர் அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு வாழணும். ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கலாம். கேன்சர் ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா வேற இடத்துல பரவாமல் இருக்கிறதுக்குரிய வைத்திய முறைகள் செய்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, கேன்சரே வரக்கூடாது, அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கைகள் இல்லை அதுக்குரிய வைத்திய முறைகள், வழிமுறைகள் அது என்னவோ அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ கேன்சர்ல குணமடைஞ்ச அந்த பேஷண்ட்ஸ் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணுமா? கிடையவே கிடையாது. ஸோ கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு 10-15 வருஷமோ இல்லை 20 வருஷம் முந்தி இருந்ததுக்கு இப்போ வைத்திய முறைகள் நிறைய மாறிடுச்சு. முந்தி கேன்சர்னாலே கீமோதெரப்பி தான், மருந்தே கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும். நோய்க்கு வைத்தியம் பண்ணுறத பிரச்சனையை விட நான் நோயிலே இருந்துட்டு போகிறேன்ற ஒரு எண்ணமே பழைய பேர்கள்லாம் இருந்திருக்கு. பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ கேன்சருக்கு நிறைய வைத்திய முறைகள் வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. மேக்ஸிமம் ஒரு 4 to 6 months. ஸோ அந்த காலகட்டத்தில் ஸ்டேஜ் 3 ஆக இருந்தாலும் சரி, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அந்த அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரியான வைத்திய முறைகள் நிறையா வந்துருச்சு. ஸ்டேஜ் 4 ஆக இருந்தால் மட்டுமே அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 4 ஆக இருந்துச்சுனால் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் இட் வில் கோ ஆன். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் இப்போ இந்த மாதிரி நீங்கள் கேட்குற இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறது முடிவு பண்ணணும். இதை ஸ்டேஜ் 4லேயும் கூட குணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு 100 பேர் ஸ்டேஜ் 4 பேஷண்ட்ஸாக இருந்தால் சரியான வைத்தியம் பண்ணினோம்னா லங் கேன்சரை பொறுத்த வரைக்கும் 3-8 வருடம் வாழ்நாள கொண்டு போக முடியும். சில குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு 20% ஆஃப் தி ஸ்டேஜ் 4 பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு ஈவன் குணமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸ்டேஜ் 4 ஆக இருந்தாலும். ஆனால் குணமாயிடுச்சேன்ட்டு நான் திரும்பவும் சிகரெட் பிடிக்க போகிறேன்னு அந்த மாதிரி அதே பழக்க வழக்கங்கள் எந்த காரணத்தினால அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சோ அதே காரணத்தை நான் மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஓகே டாக்டர். இப்போதான் வந்து ஸ்மோக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர்ல என்னென்ன மாதிரியான ஸ்கிரீனிங் வசதிகள்லாம் இருக்கு? இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. அந்த பிரச்சனை அந்த பக்கமே போகக்கூடாது. இல்லை ஸ்டாப் பண்ண முடியலை, எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் வேணும், ஐ நீட் அ கன்சல்டேஷன் அப்படின்னா அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டரில் வி ஹாவ் அ டெடிகேட்டட் டீம் ஃபார் டி அடிக்ஷன். வி ஹாவ் தட் வில் ஹாவ் அ சைக்கியாட்ரிஸ்ட், ஒரு கவுன்சிலர். ஃபாலோ பண்ணுறதுக்கும் we do have people to help the patients. ஸோ இவங்க மூலமாக அந்த பேஷண்ட்ஸுக்கு ஒரு once in 10 days or once in a month ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, how are you, இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி டாக், just to make sure that they should also have a feeling. இவங்க கேட்குறதுக்காகவாவது நான் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருக்கணும், சிகரெட் பிடிக்காமல் இருக்கணும், அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ இது வந்து ஒரு சோஷியல் மீடியா வேர்ல்டு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா மருத்துவம் படிக்காமே நிறைய பேர் வந்து மருத்துவர்களா ஒரு சில அட்வைஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னா இந்த ட்ரிங்க் வந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா புற்றுநோய் வந்து கம்மியாகுது, இந்த ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த நோய் வந்து குறையுது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பரிந்துரைக்கிறாங்க. நானே கூட நிறைய வீடியோஸ் வந்து அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஒரு சிலர் அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாம அதை ட்ரையும் பண்ணி பாக்குறாங்க இல்லையா, அதனால நிறைய பின்விளைவுகளும் வருது. ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையாவே இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புற்றுநோய் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. புற்றுநோய் வராமல் இருக்கணும்னா ஒழுக்கமான வாழ்க்கை முறைகள் இருக்கணும். தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் இந்த ட்ரிங்க்ஸை குடித்தா எனக்கு கேன்சர் வராதுன்னா அது தப்பு, அது பொய். ஒரு பிஸ்னஸ் அன்னெசரி இந்த ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு அது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷனோடு அது பண்ணக்கூடிய அது ஒரு தவறான செயல். அது மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிற பட்சத்தில் தேவையில்லாத இந்த மாதிரி நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறது, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது, இந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் ஃபாலோ பண்ணாமல் ஏதாவது டவுட் இருக்கா, வீட்டு பக்கத்தில் எம்பிபிஎஸ் எம்டி இல்லாட்டி சர்ஜரி படித்த டாக்டர் யாராவது இருப்பாங்க, டாக்டரை போய் பாருங்கள். அவங்கக்கிட்ட உங்களுடைய உடல் பிரச்சனை என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உரிய வைத்திய முறைகள் என்னவோ அதை மட்டும் செஞ்சால் போதும். தேவையில்லாத சிரப் குடிக்கிறேன், ஜூஸை குடிக்கிறேன்ட்டு பணத்தையும் செலவழிக்க வேண்டாம், உடலையும் கெடுக்க வேண்டாம். ஓகே டாக்டர். இப்போ இந்த ஹூக்கா அப்படிங்கிறது வந்து புகையிலை இல்லாதது அப்படின்னு வந்து சொல்றாங்க.
ஆனா இது உண்மையாவே புற்றுநோயை உருவாக்குதா அப்படின்னா என்ன, அதை பத்தின ஒரு விளக்கம்? இந்த ஹுக்கான்றது வந்து இப்போ இந்த சமீப காலங்களில் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஸ்லையோ இல்லை ஒரு கெட் டுகெதர்ஸ்லையோ ஏற்படுறது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நியூ ஃபேண்டசி மாதிரி இருக்குது. ஸோ ஹுக்கான்றது என்ன, எங்கேருந்து ஏதோ ஒரு புகை வருது. அந்த புகை எங்கேருந்து வருது? சார்கோல், கறி. அது கறியை கங்கில் வந்து நல்லா அது ஒரு ஃப்ளேவர்டாக அதை போட்டுட்டு அது ஒரு ஒரு வாட்டர் பைப் மூலமாக அது ஒரு வாட்டர் வேப்பர் மாதிரி அதை கொண்டு வராங்க. கறியிலேருந்து வரக்கூடியது நச்சு புகை மட்டுமே. அது நீங்கள் என்னதான் ஃபில்டர் பண்ணாலும் அது கறியிலேருந்து என்னென்ன தாது பொருட்கள் வருதுங்கிறது தெரியாது. இரண்டாவது, இப்போ இந்த ஹுக்கான்றது எல்லாமே வந்து ஒரே ஒரு சின்ன பாத்திரமா இருக்கும். அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு 5 பேர் 6 பேர் அதை ஷேர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நுரையீரல் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே அவாய்ட் பண்ணோம்னா தேவையில்லாத இன்டர்வென்ஷன்ஸில் தலையிடாமல் இருக்கிறதே ரொம்பவே நல்லது. ஓகே டாக்டர், இப்போ ஃபைனலாக ஒன்று நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், உங்களோட ஹாஸ்பிட்டலில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது, கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க. நுரையீரல் புற்றுநோய் வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்மோக் பண்ணுறதை விடணும். பொல்யூஷன் இல்லாத இடங்களில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா ஊர்கள்லேயும் பொல்யூஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைசஸ், அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் பிராணாயாமா, ப்ரீதிங் எக்ஸசைசஸ், அந்த மாதிரியான நல்ல எக்ஸசைசஸ் பண்ணலாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு நல்ல ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் மொட்டை மாடியிலையோ இல்லாட்டி நல்லா திறந்த வெளியிலோ எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லது. புகை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சிகரெட் பிடிக்க மாட்டீங்க, பட் உங்கள் கூட இருக்கிறவர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மனைவி சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, பட் கணவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சிகரெட் பிடிக்கிறவராக இருப்பார். இது வந்து மனைவிக்கு பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்ற ஒரு ஆபத்தை உண்டாக்கும். தான் பிடிக்கல, பட் இருந்தாலும் இருக்கக்கூடிய புகையை தானும் சுவாசிக்கிறதுனால அது பாசிவ் ஸ்மோக்கிங் ஆகுது. ஸோ மனைவிக்கும் அந்த புகையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்லை கேன்சர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புகை இருக்கிற இடமாக இருந்தால் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதே ரொம்ப நல்லது. புகை பிடிக்கிறவரை கண்டிப்பாக ஒரு அடி தள்ளியே வைங்க. அவரை புகை பிடிக்கக்கூடாதுன்னு மோட்டிவேட் பண்ணுங்க. மூணாவது, கேன்சர் வராமல் தவிர்க்கணும். கேன்சர் வந்துச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸ்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி குணமாக்க முடியும். ஆனால் கேன்சர் வராமல் தவிர்த்தலே ரொம்பவே நல்லது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவோம். ஒரு நோய் வராமல் இருக்கிறதே சால சிறந்தது. பிரச்சனை இல்லாமல் இருந்தோம்னா கவலை இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக டாக்டர், நுரையீரல் புற்றுநோய் பற்றியும் சரி, அதுக்கான ப்ரிவென்ஷன் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது பற்றியும் அழகாக விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.